அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தமிழ் மொழியாகிய தமிழ் மொழி இந்த உலகத்திலேயே மிக 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 சிறந்த மொழி என்பதை நாம் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். அதை தெரிந்து கொள்ள நாம் ஆசைப்பட்டாலே நம்முடைய அறிவு உயர்ந்து கொண்டே செல்லும். ஏனென்றால் தமிழை போல் ஒரு அருமையான மொழி என்று நான் எதை சொல்லுகின்றேன் என்றால், அறிவு கூடிய மொழி, அறிவால் வளர்ந்த மொழி, மரபு வழி வந்த அறிவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய தமிழுக்கு இணையான மொழி ஏதேனும் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் உலகத்தார்களுடைய முடிவு. நான் சொல்லவில்லை. உலக மக்கள்களின் மாபெரும் அறிஞர்களின் உண்மையான அறிவு சார்ந்த கண்டுபிடிப்பு என்பதை நான் உங்களிடம் சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். நான் ஒரு தமிழன் என்று பெருமைப்படுகின்றேன். நம் இனத்திற்கு நிகரான இனம் இந்த உலகத்திலே இருக்கின்றதா என்றால் அதுவும் சந்தேகத்துக்குரியதே. ஏனென்றால் நான் நம் இனத்தை பற்றி பெருமையாக பேசுகிறேன், தமிழர் என்ற முறையில் நான் பெருமையாக பேசுகிறேன், என் இனத்தை பற்றி நான் பெருமையாக பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் உண்மையைத்தான் உங்களிடம் கூறுகின்றேன். சிறிது சிந்தித்து பாருங்கள். 247 எழுத்துக்களை கொண்ட நம்முடைய தமிழ், 247 ஒலிகளை கொண்ட நம்ம தமிழை நான் இப்பொழுது 21 எழுத்து வடிவங்களை மட்டுமே கொண்டு 247 ஒலிகளையும் 246 எழுத்து ஒலிகளையும் கொண்டு வந்துவிட முடியும் என்பதை கண்டறிந்து உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றதை பற்றிய விவரங்கள். அன்பு சகோதர சகோதரர்களே, நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை நான் சொல்லும் ஒரே வார்த்தை, சிந்தியுங்கள். நம் இனத்தை பற்றியே சிந்தியுங்கள். நம்மிடம் எவ்வளவு புதைந்திருக்கின்றது என்பதை சிந்தியுங்கள். தமிழிலே உள்ள ஒரு மாபெரும் புதையல் வேறு எங்குமே இல்லை. மனித இனமாக்கிய நம்முடைய இனம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் உலக மக்களை வளர்ப்பதற்கும் செய்த செயல்கள் சொல்லி மாறாதது, சொல்ல முடியாதது. அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நம்முடைய மூதாதையர்களாகிய நம்முடைய தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள். அகிலமெல்லாம் ஆண்டதொரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னும் அதனுடைய மகத்துவத்தை கேள்விப்பட வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தமிழை படிக்க வேண்டும். தமிழினுடைய புராணங்களை படிக்க வேண்டும். தமிழினுடைய உண்மை நிலையை படிக்க வேண்டும். தமிழினுடைய அந்த இனிமையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தமிழிலே அதிகமாக புகழ்கிறேன் என்று தமிழர்களாகிய நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய தவறு, என்னுடைய தவறு அல்ல. ஏனென்றால் நான் சொல்லுவது மிக 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 சொற்பமானவைகள்தான் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் கடலை விட பெரிய ஒரு மகத்தான அறிவு செல்வம் நம்முடைய தமிழிலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழை விட்டுவிட்டு மாற்று மொழியின் மீது ஆசை கொண்டு நாம் செல்வது மாபெரும் தவறு. தன்னிடம் இருப்பதை கண்டுகொள்ளாமல் நாம் அடுத்ததை தேடிச் செல்கின்றோம். நம்மிடம் தமிழை எப்படி சொல்லலாம்? வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், இன்னும் எத்தனை விலை உயர்ந்த நவரத்தினங்களை விடவும் உயர்வானது நம்முடைய தமிழ் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய 9 வகையான ரத்தினங்களை விடவும் ஒரு பொருள் ஒன்று இந்த உலகத்திலே இருக்கிறது என்றால் அது நம் தமிழ்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களிடம் ஒன்றுமே சொல்லவில்லை. தமிழ் உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியும். நம்முடைய தமிழ் புத்தகங்கள், காப்பியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவை அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தமிழை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள்.
தமிழை கற்றுக்கொண்டு விட்டு நீங்கள் மற்றவற்றை பார்க்கலாம். தமிழை எளிதாக கற்றுக்கொள்ள என்ன வழி என்பதற்கு இறைவனுடைய உதவியால் நான் உங்களிடம் 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். 247 எழுத்துக்களை கொண்டதினால் நம்முடைய சமுதாயம் 50, 100, 150 வருடங்களாக பின்தங்கியதற்கு முக்கியமாக காரணமே இந்த 247 ஒளி வடிவங்களையும் தனித்தனியாக நாம் எழுதியதுதான். இந்த 247 ஒளி வடிவங்களையும் வெறும் 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு செய்துவிட முடியும் என்பதை என்று நான் கண்டறிந்தனோ அன்று வரை என்னை பார்ப்பவர் எல்லோருமே நல்லதுதான் என்கின்றார்கள், உண்மைதான் என்கின்றார்கள். நிச்சயமாக இப்படி ஒன்றை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்கின்றார்கள். நீங்கள் இதை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்கின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள். ஏன் இவ்வளவு நாட்கள் யாருமே காணவில்லை, கண்டுபிடிக்கவில்லை, ஏன் இதை செய்யவில்லை என்றும் கேட்கின்றார்கள். நான் என்ன செய்ய முடிகிறேன், யாருமே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நான் சொல்லவில்லை. கண்டுபிடித்திருப்பார்கள். ஆனால் எத்தனையோ மனிதர்கள் தமிழிலே எழுத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன என்பதை பெரியார் சொன்னார். அதற்கு முன்னால் நம்முடைய தமிழ் சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வீரமா முனிவர் அவர்கள் சொன்னார்கள், கண்டுபிடித்தார்கள். அதே போன்று நம்முடைய பெரியார் அவர்கள் எழுத்துக்களை சுருக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஒரு சில எழுத்துக்களை மட்டும் மாற்றி கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த எழுத்துக்களை கொண்டு வந்தவுடன் பல பெரியார்கள் அவர்களுக்கு கூறிய இடம் வந்து நின்று எனக்கு ஆதரவு தந்த அந்த பெரியோர்களை நான் வணங்குகிறேன், அந்த பெரியோர்களை நான் போற்றுகின்றேன். அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு கொடுத்த அந்த ஒரு அற்புதத்தை, இறைவன் எனக்கு கொடுத்த அந்த அற்புதத்தை 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்று இறைவன் கொடுத்த அந்த அற்புதத்தை என் வருங்கால தமிழ் சந்ததிகள் வெகு அறிவு பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய நினைப்பிற்கு இறைவன் கொடுத்த அந்த பரிசை உங்களிடம் நான் கொடுத்து விட்டேன். நன்கு உற்று பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். மிக 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 எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தையை எப்பொழுது நீங்கள் 5 வயது முடிந்தவுடன் குழந்தையை பள்ளியில் சேர்ப்பீர்கள், 6வது வயதிலே உங்களுடைய குழந்தை முழு தமிழையும் தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறின்றி நிச்சயமாக படிக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. வேண்டுமென்றால் நீங்களும் அதை சோதித்து பாருங்கள். சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் வெகு வேகமாக கற்றுக்கொண்டு விட்டன என்பதை நான் உங்களிடம் பணிவன்புடன் கூறிக்கொண்டு இதை வளர்ப்பதற்கு பாடுபங்கள். நம் தமிழை மேல்மேலும் உயர்த்திச் செல்ல நீங்கள் பாடுபடுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.